வேலை வேலை பாருங்க. வேல் குத்துறீங்க 6 அடி வேலை 6 அடி 10 அடி ஸ்ரீலங்கா. இங்கேதான் சூர சம்ஹாரம் நடந்த இடம் என்று வரலாறுகள் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் வந்து ஆழிக்கிணறுல ஃபர்ஸ்டா குளிச்சிட்டு ரெண்டா கடல்ல குளிக்கணும். கடலை பாருங்க. கடைசியா நாங்க வந்து உள்ள இறங்க போறோம். சாமி என்ன சாமி நிஜமான முருக பக்தன் பாத்தீங்கன்னா அப்படி இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா முடி. சாமியே சரணமையப்பா. மக்களே, நாங்க திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க செல்ற நேரத்துல எங்களுக்கு சூரிய பகவான் காட்சி அளிக்கிறேன். இதை நாங்க சன்செட் என்று சொல்லலாம். இப்ப நாங்க வந்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை தரிசிக்க வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாவே நிறைய கடைகள் இருக்கு. வேற பீச்சோட சேர்ந்த மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க வந்தா கூட்டமா இருக்கு. கிணத்துலாம் குளிக்க போற மாதிரி தெரியல. என்னதான் கிணத்துலாம் குளிக்க போற மாதிரி என்ன கிணத்துல குளிக்கணும். ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் கடல்ல குளிக்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும். நல்லா கிணத்துல குளிச்சா கடல்ல குளிச்சுட்டு கோயில் தரிசனம் செய்யணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் முருகனுக்கு பிடித்த ஆடை வந்து பிடித்த கலர் வந்து கிரீன் கலர் செவலனி. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரீன் கலர் தான் போடுவாங்க. நாங்க வந்து ஐயப்பன் விரதம் இருந்ததால நாங்க வந்து கருப்பு கலர் ஆடையெல்லாம் வந்திருக்கோம். அண்ணாதானமா இல்ல குளிக்கிறதுக்கு கியூவா இருக்கும். காசு கொடுத்தா லேட்டா குளிக்கணும். இது பாத்தீங்கன்னா அந்த பெரிய கோபுரம் ஒன்று இருக்காதான் திருச்செந்தூர் கோபுரம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாண்டம் கந்தனுக்கரோ வந்துட்டோம் திருச்செந்தூருக்கு. வண்ணமயில் வாகனனை காண மக்கள் கூட்டத்தை பாருங்க. நாளைக்கு தைப்பூசம்னால இங்க செம்ம கூட்டமா இருக்கு. நாங்க இப்ப இந்த கிணத்தை தேடி சென்று கொண்டிருக்கோம். கிணத்துல குளித்து விட்டு அதுக்கு பிறகு நாங்க இந்த கடல்ல குளிச்சுட்டு தான் பகவானை தரிசிக்க போகணும். முருகன் அருள் கிடைக்கும் எங்களுக்கு இன்றைக்கு எப்படியும். நாளைக்கு தைப்பூசம். சாமி சரணம். நீங்க கூட்டத்தை பாருங்க. இங்கேதான் சூரசம்ஹாரம் நடந்த இடம் என்று வரலாறுகள் கூறப்படுகிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்வின் போது ஐயனின் செப்பு திருமேனி வேர்க்கும் என்று கூறப்படுகிறது. சூரசம்ஹார நேரத்தில் ஐயனின் செப்பு திருமேனி வேர்க்கும் என்று இன்றும் அது நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இதுல முருகன் உண்மையா குடியிருக்கிறார். மக்களே, கிணத்தை தேடி செல்வோம். அந்த புனித கிணற்றில் நீராடி விட்டு அதன் பின்னர் ஐயனை தரிசிக்க செல்வோம். என்ன செய்யணும்? விசாரிக்கணுமா? காசு தண்ணி வாங்கலாமா? காசா இருக்கு. காசு கொடுத்தா நாளைக்கு கிணத்துல குளிக்கணும். இதா வந்து 4 கிணறு. இதுல குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கடல்ல குளிக்கணும். கடல்ல குளிச்சு தான் தரிசனம் பார்க்கணும். இப்ப நாங்க ஒன்றும் செய்யலாது. இவ்வளவு லைன் நிக்கிறதால நாங்க வந்து தண்ணியை வந்து ஒரு பக்கெட்ல வாங்கித்தான் தண்ணி தெளிச்சிருக்கோம். சாமியாக்குற மூஞ்சியும் தலையையும் பாருங்க, என்னோடையும் பாருங்க. ஸோ இவ்வளவு தூரம் ஒரு மாதிரியா நாங்க லைன்ல நிக்காம ஆழிக்கிணறுல எங்கதான் நாங்க லைன்ல நின்று இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நாங்க இதெல்லாம் குளிக்கணும் கடல்ல. கடைசியா வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்டா வந்து நாங்க வந்து ஆழிக்கிணத்துல குளிச்சுட்டு திருச்செந்தூர் வந்து ஆழிக்கிணறுல ஃபர்ஸ்டா குளிச்சுட்டு ரெண்டாம் கடல்ல குளிக்கணும். கடலை பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான காட்சியா இருக்கு. அங்கால முருகனுக்கு வந்து கோபுரத்தை பாருங்க கட்டி கொண்டு இருக்காங்க. குளிச்சுட்டு தான் நான் கடலை குளிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கோயில் தரிசிக்க செய்ய போகிறோம். இதில் இந்த பீச்சில் வந்து சூரசம்ஹாரம் நடந்தது. முருகனுக்கும் சூரனுக்கு நடந்தது. இந்த பீச்சில் சூரசம்ஹாரம் நடந்தது. தெரியாத ஆக்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம். சாமி ஆக்கள் வந்து நீராட செல்றாங்க கடலுக்குள்ள. பார்த்தீங்கன்னா விலங்கு கடைசியா நாங்க வந்து உள்ள இறங்க போறோம்.
இப்போ வந்து நாங்கள் வந்து கடலில் நீராடிட்டு இப்போ வந்து நாங்கள் சாமி தரிசனத்துக்காண்டி சென்று கொண்டிருக்கோம். உங்களோட பொண்ணான முகத்தை காட்டுங்க. குளிச்சிட்டீங்களா? இருக்குதா சாமி இது என்ன சாமி என்ன சாமி என்ன செய்யறா இதெல்லாம் போகணுமா? இதெல்லாம் நாங்கள் போகணும் சாமியை வழிபட. பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கிட்ட பசு ஒன்று நிற்கிது. பார்த்தீங்கன்னா அந்த வேல் குத்திக்காம பாருங்க, எந்த பெரிய வேல் அண்டி சமயமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஸ்பெஷல் லைன் வழியாக போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். அதுக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் ஜோதிச்சு கொண்டிருக்கோம். சாமிகள்கிட்ட கேட்டு அதுதான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இதுதான் இருக்கிற ஸ்பெஷல் லைன். இதில் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு இவங்களை கண்டுபிடிக்கலாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க, நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாளைக்கு தைப்பூசம் பண்ணுற முடியாது, இன்றைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அன்பே மனிதரும் அன்பே அன்பே நாரும் அன்பே சத்தியம் அன்பே உச்சம் அன்பே பிரம்மம் அன்பே அனைத்தும் என்று தரணம் மறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அதோட வந்து இப்போ காவடியெல்லாம் போய்கொண்டிருக்கு திருச்செந்தூருக்கு முருகனை தரிசிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அதோட வந்து சாமி ஆடுறாங்க, கலை வந்து சாமி ஆடுறாங்க. இந்த வேலை வேலை பாருங்க, பெரிய வேலை குத்தி வராங்க. இந்தியன் மணி போட்டிக்கு ஸ்ரீலங்காலாம் வந்தீங்கன்னா சின்ன வேலாம் குத்துவாங்க. இந்தியாவில் பாருங்க எவ்வளவு பெரிய வேல் குத்துறாங்க. நடந்து வரீங்க பாத யாத்திரை? ஆமா. எத்தனை அடி வேல் குத்துறீங்க? 6 அடி 6 அடி 10 அடி. கூட்டம் இல்லை. இது எந்த ஒரு இது கேரளாவா? ஸ்ரீலங்கா. நாங்க ஸ்ரீலங்கா. இலங்கையா? ஸ்ரீலங்கா. யூடியூப்ல போடுவோம் பாரு. சேனல் வேற என்ன சேனல்? தர்சி பிளாக்ஸ். ஓகே. திருச்செந்தூர் போட்டு போடும். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்திய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஐ நோ சாமியாக்கள் பார்த்தாலே 1,00,000 பேர் வந்த மாதிரி போயிடும். அங்க பிரதர்சனம் செஞ்சு போறாங்க. இவ்வளவு கூட்டத்துக்குள்ளே நடக்க முடியாத சூழ்நிலையிலையும் அவங்க முருகனுக்காக அங்க பிரதர்சனம் செஞ்சு போறாங்க. எல்லாம் முருகனை பார்க்கறதுக்காக வந்துருக்காங்க. சிறுவர்கள் திருச்செந்தூர் முருகன் தரிசனத்துக்காக வந்து நிற்கிறாங்க. இவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் அங்க பிரதர்சனம் செய்து கொண்டு போற மாரியர்களை நீங்க காண தெரிய இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த வேல் எவ்வளவு பெரிய வேல். தண்ணீர் காவடி தான்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, ஏனெண்டா வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ண இல்லாது. நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கல. ஏன்னா முருகன் இது ஆசி வாங்கணும்னா அந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அப்புறம் முருகன் தண்டிச்சிருக்காரு. அப்படியே பாருங்கள் நிறைய க்ரௌட் வந்திருக்காங்க. அப்படியே பாருங்கள் மேலே இதான் வந்து கோபுரம், முன் கோபுரம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் வந்து இது சும்மா நார்மலாக போகிறது. அங்கே வந்துட்டு 100 ரூபாய்க்கு நிறைய க்ரௌட் இருக்கு. காலையில் 10 மணிக்கு வந்து இப்போ தான் பார்த்துட்டே நாங்கள் போகிறோம். எத்தனை மணி? இப்போது சரியாக 12 மணி. பார்த்தீங்கன்னா சாமிமார் வந்து நூல் வாங்கிட்டு இருக்காங்க இலங்கையிலேருந்து வந்து. அதாவது வந்து என்ன சொல்றீங்க? 10 ரூபாயா? இங்க இருந்து பார்த்தாலும் கோபுரம் இருக்கு. ஆனா உள்ள வந்து நாங்க வந்து எடுக்க முடியாது. நான் ஒரே ஒரு வீடியோஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்காண்டி, கண்டிப்பா போடுவோம் பாருங்க. சாமியாக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, எதால போறது எதால வாரன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன். நானும் தான் திருச்செந்தூர் வந்து எப்படி போறது எப்படி வாரன்னு தெரியாம மக்கள் வந்திருக்காங்க. அதனால வந்து கண்டுபிடிக்கலாம் நிலைமையில இருக்காங்க. எங்களோட ஒரு வந்த நண்பர் ஒரு ஆள் வந்து மிஸ் ஆயிட்டாரு. அவரை கண்டுபிடிக்கிறது தான் போய் கொண்டிருக்கேன். வாக்கிங் போயிட்டு அவர் தான் நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஆனா 365 நாளும் இப்படியான மக்கள் வந்து 365 நாளும் நாளைக்கு தைப்பூசம் நல்ல கூட்டம். அப்படியா? நாளைக்கு தைப்பூசம் அப்படியா? கேட்டு பாருங்க. நேத்தெல்லாம் கூட்டமே இல்லையா? அப்படியா பாத்துருக்கலாம். இன்னைக்கும் கூட்டம் இல்லையா? பெருசாண்டு இவ்வளவு கூட்டம். பொங்கல் வர நாளை பொங்கல் தானே, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாங்க. அங்க கூட்டத்தை கம்மியா காட்டுருக்காங்க. இல்லாட்டி நிக்கவே இல்லை. கேக்குறீங்க அப்பா என்ன தரிசனம்? மூலஸ்தானத்துக்குள்ள ஐயா இழுத்துட்டு போயிட்டு இவர்தான் உண்மையான நிஜமான முருக பக்தன். பாத்தீங்கன்னா அப்படி நன்மைதான், சாணியம் நல்லதுதான். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக முடி. இது வந்து திருச்செந்தூரில் வந்து மொட்டை போட்ட முடிகள் தான் இது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி இருக்காங்க.